முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் 2023ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து மணிப்பூர் மாநிலம் வன்முறையில் எரிந்து வருவதாகவும் இரட்டை எஞ்சினால் இன்னமும் அணைக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வந்த பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அமைந்தால் அந்த இரட்டை எஞ்சின் வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி போனது பொய் என்பதை மணிப்பூர் 3 ஆண்டுகளாக மெய்ப்பித்து வருகிறது. இதையே தான் இவர்கள் மேற்குவங்க தேர்தல் பரப்புரையிலும் சொல்லி ஏமாற்றி வருவதாக முரசொலி விமர்சித்துள்ளது. மணிப்பூரில் 2 நாட்களுக்கு முன் நடந்த வன்முறையில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இரு சமூகத்தினரிடையே மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இதில்தான் 3 பேர் பலியானார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். 2 வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. முல்லம், ஷோங்ஃபால் ஆகிய கிராமங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முல்லம் கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டவர்கள் மீது ஆயுத குழுவினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 29 வயது தன்னார்வலர் ஒருவர் கொல்லப்பட்டார். 4 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்தே பதிலடி மோதல் ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் ட்ராங்லாஃபி பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது மர்ம நபர்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனும் 6 மாத குழந்தையும் கொல்லப்பட்டனர். அப்பாவி குழந்தைகளை கொன்றவர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அம்மாநிலத்தில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 ஆயில் டேங்கர்கள் ஒரு லாரியை தீ வைத்து எரித்தனர். அருகே உள்ள தற்காலிக போலீஸ் நிலையத்தையும் அவர்கள் சூறையாடினர். குழந்தைகளை கொன்ற குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி இம்பால் மேற்கு மாவட்டத்தின் சிங்ஜாமில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களில் சிலர் தடையை மீறி மணிப்பூர் முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட சென்றனர். இதையடுத்து அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் பாதுகாப்பு படையினர் கலைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை 21 பேரை போலீசார் கைது செய்தனர். சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிட்ட 23 வயது இளைஞரையும் போலீசார் கைது செய்தனர். வன்முறையை தூண்டவோ அல்லது சமூக நல்லிணக்கத்தை குலைக்கவோ முயற்சிக்கும் எவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். மார்ச் 26 அன்று இந்திய ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள் படையினர் மணிப்பூர் போலீசாருடன் ஒருங்கிணைந்து மாநிலம் முழுவதும் முழு அளவில் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு, பிஷ்ணுபூர், சந்தேல், கங்போக்பி, சுராச்சந்த்பூர் மற்றும் தெங்னௌபோல் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடத்திய சோதனைகளில் மலை மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத குழுக்களை சேர்ந்த 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள், வெடிபொருட்கள், துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள், மொபைல் போன், சிம் கார்டு, போரில் பயன்படுத்தும் ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். ஏப்ரல் 25 அன்று மணிப்பூர் ஒருமைப்பாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாபெரும் பேரணி நடந்துள்ளது. முதலமைச்சர் யும்னம் கேம் சந்த் சிங்கின் இல்லத்தை நோக்கி 4 திசையிலிருந்தும் போராட்டக்காரர்கள் திரண்டு வந்துள்ளனர். போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்தனர். கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினார்கள். இந்த மோதலில் 22 பேர் காயமடைந்தனர். ஏப்ரல் 7ஆம் தேதி 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு முதலமைச்சரிடம் கடிதம் தரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு ராணுவ சீருடைகள் தரப்பட்டு அவர்கள் மற்ற சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்த தூண்டிவிடப்படுவதாக வாய்ஸ் ஆஃப் தி நாகா யூத் என்ற அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இப்படி நாள்தோறும் மணிப்பூரிலிருந்து பதற்றம் ஏற்படுத்தும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மணிப்பூரின் மெய்தேய் சமூகத்தினரை பட்டியல் பழங்குடியினராக அறிவிப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு மணிப்பூர் பாஜக அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் 2023 மார்ச் 27இல் உத்தரவு பிறப்பித்தது. இதனை கூக்கி சமூகத்தினர் எதிர்க்கிறார்கள். மே 3இல் மெய்தேய் சமூகத்தினருக்கும் கூக்கி பழங்குடிகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த கலவரத்தில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 60,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்தனர். இவ்வளவுக்கு பிறகும் பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங்கை காப்பாற்றி வைத்திருந்தது பாஜக தலைமை. 1.5 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேன் சிங் விலகினார். அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஏறத்தாழ ஓராண்டு காலத்துக்கு பின்னர் பாஜகவின் யும்னம் ஹேம்சந்த் சிங் தலைமையில் 2026 பிப்ரவரியில் புதிய அரசு அமைந்தது.
புதிய அரசு அமைந்த பிறகும் மாநிலம் அமைதியாகவில்லை. மணிப்பூரை அமைதியாக்க மாநில பாஜக அரசாலும் முடியவில்லை. ஒன்றிய பாஜக அரசாலும் முடியவில்லை. உண்மையில் பிரதமர் மோடிக்கு மணிப்பூரை பற்றி அக்கறை இல்லை. கலவரம் தொடங்கி 862 நாட்களுக்கு பிறகுதான் மணிப்பூர் சென்றார் பிரதமர் மோடி. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு கூட மணிப்பூர் போகவில்லை பிரதமர். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு அமைதி மீதும் மக்கள் மீதும் அக்கறையே. இரட்டை என்ஜின் பற்றி வாய்க்கிழிய பேசும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் மணிப்பூரை அமைதியாக்க முடியவில்லை. சர்தார் பட்டேலுக்கு அடுத்தபடியாக இரும்பு மனிதர் பெயர் பலகையை பொருத்திக் கொள்ளும் அமித்ஷாவால் மணிப்பூரை அமைதியாக்க முடியாமல் போனது அக்கறையின்மையா, தகுதியின்மையா என்று கேள்வி எழுப்பியவாறு முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.